ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் இனிதான திங்கள் பொழுதேன் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இந்த நொடி வரைக்கும் எங்களுடையும் பேச ஆரோக்கியத்தின் உட்கார வச்ச கடவுளுக்கும் மறவாத நன்றி தினம் பகிர்ந்து என்று அனைத்து நல்ல தினங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இந்த வாழ்த்துக்களையும் கூறியபடியே 9ஆம் தேதி ஐயாவுக்கு பிடித்த தேதி 2ஆம் மாதம் 2026 இணைந்திருக்கின்றோம். வளமை போலவே இடம்பெறும் நிகழ்ச்சிகளுக்கு இணைந்து செல்லலாம். முதலில் ஆன்மீக பாலம் தொகுப்படும் மதிப்புக்குரிய ராமநாதன் குருக்கள் ஐயா அவர்கள் அதனைத் தொடர்ந்து சிந்தனை நேரம் மற்றும் யோகாசன பயிற்சி தொடர்ந்து இனி படைப்புகள் இடம்பெற்று சரியாக 10 மணிக்கு 10:30க்கு அறிவு கலைஞன் தொகுப்போடு ஜெயா நடசன் அவர்கள் இணைய காத்திருக்கின்றார்கள். இனிய காலை உற்சாக வணக்கம். பாருங்கள் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனிழந்தால் கொண்டு துப்பா திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்பார் தமக்கு என்று சொல்லி நடாம உங்களுக்கும் இதை கேட்டுக்கொண்டிருந்து இதை பங்கு கொள்ளும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிந்து கொண்டு இன்றைய நாளாக அமைய வேணும். தேதி 9ஆம் தேதி. இன்னைக்கு நிறைஞ்ச அட்டமியும் விசாக நட்சத்திரமும் என்று போட்டிருக்கு. நல்ல நாளா இருக்கு. அதுவும் இந்த தை மாசம் 27 தை கடைசி திங்கள். அதுக்கு அடுத்த மாசம் வரப்போகுது. தொடர்ந்து அடுத்து சிவராத்திரி விஷயங்கள் எல்லாரும் சம்பந்தமா நிறைய பேசுவோம் சொல்லி அன்புடன் எல்லாரையும் அழைத்துக் கொள்வோம். நன்றி வணக்கம். 614 என்று இணைந்திருக்கின்றோம் ஐயா. வாங்கோ வாங்கோ வாங்கோ. சரி, உறவுகள் இணைந்து கொள்ளலாம். மகா சிவராத்திரி 15 இல்லையா ஐயா? ஞாயிற்றுக்கிழமை மகா சிவராத்திரி. ஆமா, ஞாயிற்றுக்கிழமையா வந்திருக்கு. இந்த தடவை எல்லாருக்கும் சந்தோஷமான ஒரு நாளும் எல்லோரும் அநேகமான ஒரு விரதங்களை அனுஷ்டிப்பார்கள். சிவசிவா என்று சொல்றாங்க. அப்ப சிவன் எல்லாத்துக்கும் ஒரு அம்சமாக இது ஒரு 4 மாசத்துக்கு முந்தைய இந்த சிவராத்திரியுடைய தொடக்கம் ஆரம்பம். எப்பொழுது ஐயா? 4 மாசத்துக்கு முந்தைய தொடங்கியாச்சு. ஏன்னு இந்த பிரம்மாவும் விஷ்ணுவும் இவனுடைய அடி பாதகமங்களை கண்டுபிடிப்போம் சொல்லித்தானே புறப்படுறார்கள். புறப்பட்டவர்கள் கார்த்திகை மாசம் அண்ணாபிஷேகம் நடக்கும். பார்த்துட்டீங்களா? இல்ல, அதுக்கு போகல ஐயா. நடைபெறும் தானே கோவில்கள் அண்ணாபிஷேகம். அதுல ஆரம்பிக்கும். அண்ணாபிஷேகம்னா ஒவ்வொரு சாதமும் லிங்கமாக. அதுக்கடுத்து அது முடிஞ்ச ஐப்பசி கார்த்திகை மாசம் கார்த்திகை தீபம். அப்புறம் மார்கழி மாசம் மார்கழி திருவாதிரை. அப்புறம் தைப்பூசம். அது முடிஞ்ச உடனே இவர் மாசி மாசத்திலே அந்த கும்பராசியிலே சூரியனும் சந்திரனும் எல்லா கிரகங்களும் ஒன்று சேரவும் இந்த வருஷம் 5 கிரகம் ஒன்று சேர்ந்து ரொம்ப விசேஷம். சிவராத்திரிக்கு இப்படி சேர்ந்து மாலரியா நானுமனும் காணா மறையிலனாம் அண்ணாமலை. அப்படிப்பட்ட இந்த சிவராத்திரி இந்த வருஷம் பெரிய யோகங்களோடு வருகிறது. 5 கிரக சேர்க்கை. 1 சூரியன், 1 சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன். அப்போ இந்த இதுபடி மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய யோகம், இடவராசிக்காரர்களுக்கும் நல்ல யோகம், மிருக ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்திலே 5 கிரக சேர்க்கை, கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்திலே 5 கிரக சேர்க்கை, சிம்ம ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்திலே 5 கிரக சேர்க்கை, கன்னிராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் சேர்க்கை, துலா ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்திலே சேர்க்கை, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சுகபோக யோகத்தை தரக்கூடிய 4ஆம் இடத்திலே யோகம், தனு ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்தில், மகர ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்தில், கும்பராசிக்காரர்களுக்கு 9க்குள்ளே, மீன ராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடம். அப்ப இதுல யோகம் கூட பெறுறவங்க மீன ராசிக்காரர்கள். ஏன்னா இந்த 3 குடையவனும் 8 குடையவனும் இடமராசியும் துலா ராசியும்
ஆகிய சுக்கிர பகவான் அந்த மீன ராசி மீன லக்னத்திலே 12 மறைவதனாலே கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். இந்த மீன ராசிக்காரங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய யோகம். தடைப்பட்ட விவாகங்கள், கணவன் மனைவி ஒற்றுமை, தனம் தரும் சொல்றாங்க தான், அது மாதிரி கல்வி தரும், சிறப்பான பட்டங்கள், உத்தியோகங்கள், தேச சஞ்சாரங்கள், இப்படியாக நிறைய யோகங்களை தரக்கூடிய நாளாக அமைவது சென்ற வாரத்திலிருந்து தொடங்கியாச்சு. அப்படி யோகங்களை தரக்கூடியது. அப்போ இந்த 30 வருஷத்துக்கு பிறகு இப்படி ஒரு 5 கிரக சேர்க்கை இந்த கும்பராசியில சேருகிறது. ரொம்ப பேருக்கு எவ்வளவு குற்றங்கள் இருந்தாலும், மனக்கவலை இருந்தாலும், கோபதாபங்கள் இருந்தாலும், பிரிஞ்சு இருந்தாலும் சேரக்கூடிய எல்லா யோகத்தையும் தரக்கூடியது இந்த சிவராசி முதலாகிய ஒரு 10, 15, 25 நாளைக்கு அது நல்ல காரியங்களை செய்து வைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை. ஓகே, நல்லது நல்லது. ஓடு மீனோட ஒரு மீன் வரைக்கும் காத்திருக்குமா கொக்கு. அது மாதிரி இவ்வளவு வருஷமா எதிர்பார்த்தார்களோ அதெல்லாம் நல்லபடியா சுகமா நடக்கும். சேர வேண்டும் சொல்லுதான் எங்களுடைய பிரார்த்தனை. நன்றி ஐயா, நன்றி. உங்கள் வாழ்த்துக்களுக்கு பிரார்த்தனைகளுக்கு நன்றி நன்றி. கேட்டுக்கொண்டிருக்கும் உறவுகள் வரலாம், ஓடி வரலாம். சென்ற வாரம் நாங்கள் அந்த குளிய நேரங்களை பத்தி எல்லாம் பேசினோம். அதுக்குள்ள நேரங்களை தேடி தேடி பார்த்தேன். இந்த லண்டனுக்கும் இந்தியாவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இந்த குளிய நேரம் ஒவ்வொரு நாளைக்கு இத்தனை மணிக்கு குளிக நேரம்னு ஒரு கணக்கு இருக்கு. காலையில தொடங்கி இரவு வரைக்கும் இந்த குளிகன் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அந்த குளிய நேரங்களிலே நாம் வழிபாடு செய்வது பார்ப்போமே. ஞாயிற்றுக்கிழமையில 22, 30, 4 வினாடி போட்டுருக்கார். திங்கட்கிழமையில 18:45, செவ்வாய்க்கிழமை 15, 4 வினாடி, புதன்கிழமை 11, 4 வினாடி, வியாழக்கிழமை காலையில 7:30, 7:30, அப்ப வெள்ளிக்கிழமை 3:45, சனிக்கிழமையில குறவு. இப்ப இந்த மாதிரி இந்த குடிய காலங்களிலே பஞ்சாங்கத்திலே இப்ப போடுறது இல்லை. நான் அன்னைக்கு ஒரு பஞ்சாங்கம் பார்த்தேன். அன்றைக்கு ஒரு பஞ்சாங்கம் பார்த்தேன். அது இந்தியாவுல மதுரையில வெளியிடுறாங்க. நம்மள பிளாக் கலண்டர் தானேமா இந்த மாதிரி இது லோக்கல். அவர் அடிக்கிறார். இத்தனாவது இந்த முஸ்லிம் மதம் சொல்லி இருக்காங்க தானே, அவங்களுக்கும் நாள் போடுறது நகசுன்னு போடுறது. நகசு அவங்களுக்கு இந்த ஒவ்வொரு மாசம் பறக்குது, நோம்பு பறக்குது, இந்த இதெல்லாம் இருக்குதானே, அது சம்பந்தமான பஞ்சாங்க குறிப்பு போட்டிருக்கு. அப்படி நான் பஞ்சாங்கம் பார்த்ததே இல்லை. இங்கிலீஷ் டேட்டு கொடுத்துருக்கு, இங்கிலீஷ் இதுகளை போட்டிருக்கு, தமிழ்ல உள்ள பஞ்சாங்கங்களை போட்டிருக்கு, ஏகாசி போட்டிருக்கு, துவாதசி போட்டிருக்கு. இது அவங்களும் இத்தனாவது பிறைன்னு போட்டிருக்கு, இத்தனாவது நாளுன்னு போட்டிருக்கு. இது சம்பந்தமா தெரிஞ்சவங்க தயவு செய்வது எங்களோட பேசுங்கள், நாம தொடர்ந்து பேசுவோம். நன்றி. இதுல ஐயா இப்ப ராகு காலம் சுப நேரம், இப்ப ராகு காலம் என்ன சுப நேரம் ரெண்டும் நல்ல. ராகு காலம் தவிர்க்கக்கூடிய நேரம், அதுல செய்யக்கூடாது. இன்னைக்கு 8:37 9:49 ஒரு காரியங்களை செய்யக்கூடாது. இதுல 8:40 9:51 போட்டுக்கிறாங்க. அது இந்த பஞ்சாங்கங்கள்ல மாறும். ஆனா சுப நேரம் 12 நேரம். இந்த தெய்வ முகூர்த்தம் ஒன்று போட்டிருப்பாங்க, தெய்வ முகூர்த்தம். இதுல இல்ல
சுப நேரம் 12 சுப காலிலிருந்து நேரம் 12, 14, ஆ, 1 மணி வரைக்கும் என்ன ஒன்று 1:26 வரைக்கும். 1:28 போட்டு கிடக்கு. ஓகே. அதுலமா 4 நட்சத்திரம் ஒன்றும் பார்க்க தேவையில்லை. எல்லா காரியமும் செய்யற அட்டமியா அப்ப இருந்தாலும் நவமியா இருந்தாலும் ஒரு பேங்க்ல போய் ஒரு அக்கௌண்ட் தொடங்குறதுக்கு ஒரு ஆளை பார்க்கறது அப்ப அந்த சுப நேரத்துல நாங்க செய்வோம். ராகு காலம் ஒன்றும் இல்லை. நேரம் சொன்னா அதுக்கு களங்கம் இல்லாத நாள். ராகு காலத்துல செய்யக்கூடாது உண்டும். ராகு காலத்துல செய்யலாம். கோயிலுக்கு போனா அடிக்கடி போகலாம். ஆ, தாலி கட்டக்கூட அடிக்கடி தாலி கட்ட முடியாதானே ஒரு பொண்ணுக்கு. அப்ப சுப நேரத்துல தான் சுப நேரம். ஆகவேதான் இந்த ராகு காலம் யமகண்டங்களை எல்லாம் தவிர்த்து விடுவது நலம். சரி. ஓகே. அதுலேயும் சந்திராஷ்டகம் என்று சொல்லக்கூடியது. இப்ப இன்ன ராசிக்கு இத்தனாவது இடத்திலே 8வது ராசியிலே சந்திரன் வந்தால் சந்திராஷ்டகம் சொல்றது. இந்த சந்திராஷ்டகம் வந்தாம உடம்ப போட்டு நோவடிச்சு தலையிடி வந்து சும்மா ஒரு மயக்கமா இருக்கு. அதுகளெல்லாம் சந்திராஷ்டகம் சொல்றது. தொடர்ந்து பேசுவோம், வாங்குவோம், பேசுவோம். ஐயா, இதுல இப்ப பலருக்கு இந்த செவ்வாய் பிரச்சனையில குழப்பம் இருக்கின்றது ஐயா. இப்ப நானும் முடிவு எடுத்து வச்சிருக்கேன். சீக்கிரமா நீங்க அடி நாளைக்கு அனுப்பி வைக்கிறேன். தொடர்ந்து இல்ல அது இல்லையே. இப்ப சிலர் சொல்லுகிறார்கள் செவ்வாய் 2ல நிக்குது, செவ்வாய் 8ல் செவ்வாய், 7ல் செவ்வாய், இப்படி பல செவ்வாய்கள். இதுல எது ஐயா பாவமானது? எதை சவிக்கலாம், எதை செய்யலாம்? இதுல ஒரு விவரம் யாருமே வெளியிட மாட்டாங்க. இந்த திருக்கணித மட்டும்தான் அது போடுறோம். நீங்க அனுப்பல, எனக்கு அனுப்பி விடுங்க. அனுப்பி விடுறோம். 2, 4, 7 மற்றது 8. ஓகே. இப்படி இருந்தாலும் அவர் என்ன சொல்றாரு கேட்டால் பாருங்க. செவ்வாயாகப்பட்டவன் மேடம், கடகம், துலாம், மகரம் ராசிகளில் இருந்தால் தோஷம் இல்லையா? எதுலையா? மேடம், கடகம், துலாம், மகரம். ஓகே. 6 ராசிகளில் தோஷம் இல்லை. 2வது தோஷமுடைய செவ்வாய் சுக்கிரனுடையோ புதனுடையோ செவ்வாயுடையோ வளர்பறை சந்திரனோட சேர்ந்திருந்தாலும் தோஷம் செய்யாது. தோஷம் இல்லை. அதுக்கும் தோஷமுடைய செவ்வாய் ராசி சக்கரத்தில் ஆட்சி வீடாகவோ உச்ச வீடாகவோ இருந்தாலும் தோஷம் இல்லை. இதெல்லாம் இது கொடுக்குது. சந்திர ராசி சூரிய ராசியில் பிறந்தவர்களாகிய கடகசிம்ம ராசி லக்னங்களிலே ஜனமானவர்களுக்கும் அந்த தோஷம் இல்லை. ஆனால் இப்ப எது ஐயா கூடுதலா பாவம்? 7 செவ்வாயா அல்லது 8 செவ்வாய்? ஒன்றும் விளங்க இல்லை. இப்ப இது செவ்வாயை பத்தி என்னத்துக்கு சொல்றாங்கன்னா, இந்த செவ்வாய் தோஷமாக இருந்தாலும் அந்த புருஷன் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்க மாட்டார். அதுதான் பிரச்சனை. ஓகே. என்னதான் காதல் திருமணா இருந்தாலும், முகவசியமா இருந்தாலும், தனவசியமா இருந்தாலும், திடீர்னு அவனுக்கு இந்த புத்தியை குழப்பி அடிக்கும். இது எந்த செவ்வாய் அது எங்க இருந்தாலும் ஒரு பலன் தான். 1, 2, 7, 8, 12. 12. ஓகே. அது பாரு, 1 இல்லற சுகம், 2 கருத்து வேற்றுமை, 3, 4 சுகத்தை அனுபவிக்க விடாமல் தடை. எதாவது 3, 4 அப்படி எல்லாத்துலயும். ஓகே. எல்லா நம்பர்லயும் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கு. ஆனா சிலதுதான் குற்றங்கள். 5ல இருந்தால் குற்றம் இல்லை, 6ல இருந்தா குற்றம் இல்லை, 7ல இருந்தால் தாரதோஷம். தாரதோஷம் தான் இவ ஒன்று சொல்ல அவன் ஒன்று சொல்லுவான். அது குற்றம். அப்படியாண்டா 7? 7 இல்லறம், கணவன் மனைவி சேர்ற நேரம் சண்டை சச்சரவு வரப்பான். 7. ஓகே. 8 அதுவும் அதே மாதிரிதான். 9 தோஷம் இல்லை, 10 தோஷம் இல்லை, 11, 12 அயன சயன சுகம். இந்த கணவன் மனைவி கல்யாணத்துக்கு பிறகு மாலை 6 மணிக்கு மேல சில பிரச்சனைகளை உண்டாக்கி அவங்க அந்த இல்லற சுகத்தை இல்லாம பண்ணிவிடும். அதுக்குத்தான் இங்க இருக்கிற தோஷமும் அங்கே இருக்கணும். ஆண் ஜாதகத்துல தோஷம் இருந்தால் பெண் ஜாதகத்திலே இருக்கணும். ஆனா அதே இலக்கத்துல இருக்கணுமா? இப்ப ஒரு ஆளுக்கு எங்கேயாவது ஈக்குவலா இருக்கணும்.
இப்ப ஒரு ஆளுக்கு 7 இருந்தா இன்னொரு ஆளுக்கு 2 இருந்தாலும் பரவாயில்ல. 8ல இருந்தாலும் 12ல இருந்தாலும் குற்றம் இல்லை. குற்றம் இல்ல. அப்ப அந்த பேலன்ஸ் சரியா வரும். இப்ப அது இல்லாதாக்கள் இன்னொரு இதா அது கட்டாயக்கூடாதோ? இல்லாம இருக்குமேயானால் அது தோஷம் செய்யுமா என்பதை கொஞ்சம் பார்ப்போம். இல்ல இப்ப ஒருத்தருக்கு இருக்கு ஒருத்தர் இல்லையாண்டு வச்சால் இப்ப அவர்கள் கட்டக்கூடாதா? அது ஏன் இல்லாமல் போச்சுன்னு பார்க்கணும். இல்ல அப்படியாண்டு இல்லையா? இப்ப ஒரு ஆளுக்கு இருக்குன்னு எங்களுக்கு 2ல இருக்கண்டா, இப்ப இன்னொருத்தருக்கு ஒன்றுமே இல்லண்டா, இப்ப அவரை கட்டக்கூடாதான்னு கேட்கிறேன் நான். அந்த செவ்வாயால பாதிக்குமான்னு பார்க்கணும். அந்த சாதகத்தை. செவ்வாய் எல்லா செவ்வாயும் பழி எடுக்கிறதோ பாவத்தை தீக்கிறதோ இல்லையேம்மா. இவளுடைய ஜாதக ரீதியாக அந்த புருஷனுடைய ஜாதகத்துல இருக்க செவ்வாய் கண்ட்ரோல் ஆகுமா அதை பார்க்கும். அதாவது மிளகாய் எரியத்தான் செய்யும், ஆனா அதோட ஒரு எலுமிச்சம்பழம், 2 உப்பு, 2 தேங்காய் துண்டு வச்சு அரைக்கும் போது சட்னி ஆயிருது என்ன. அது போல இந்த பெண்ணுடைய ஜாதகத்துல இருக்கிற குற்றங்கள் அவரை தாக்குமா, அதுதான் பார்க்கிறார். ஆணில்ல 2 பேருக்கும் இருக்குதானே. அப்போ இன்னென்ன இடத்துல இருந்தால் வேலை செய்யாது என்பது, அதாவது தோஷம் இல்லை என்பதைத்தான் இதை சொல்லுது. நான் உங்களுக்கு அதெல்லாம் மார்க் பண்ணி நான் இன்னைக்கு கட்டாயமா அனுப்பி விடுறேன். இது எப்படி அந்த செவ்வாய் தோஷம்ன்றத நிர்ணயிக்கிறது? பிறக்குள்ளேயே அந்த ராசி பலன் அப்படி வரதா டைம் இல்லையா அது இருக்குது இல்லையா? ஜனனி பிறக்கிற எல்லாருமே கடவுளோட அருளால ஜனனி ஜன்ம சௌக்கியானா, ஜனனி ஜென்ம சௌக்கியானா. இந்த சௌக்கியத்தை வச்சு பார்க்கிற நேரம் அவங்களுடைய இந்த பூர்வ ஜென்ம கர்ம சாபங்கள் எல்லாம் தான். ஒரு குழந்தை பறக்குது அப்படின்னா அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இதுல ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் சரியா. அப்புறம் வர்தனி குலசம்பதா, குலத்தை வளர்க்கக்கூடியது குலசம்பதா. பதவி பூர்வ புண்ணியானா, பதவி சொன்னா நல்லா ஒருத்தன் கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்கன்னா அது பதவி பூர்வ புண்ணியம். அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு இந்த 12 ராசிகளும் கிரகங்கள் நிக்கிறத பார்த்து, நீச்சம் பார்த்து, பிதுதோஷம் பார்த்து எல்லாம் பார்த்துட்டு லிக்கியதே ஜென்ம பத்திரியா இதெல்லாம் பார்த்துட்டு ஜாதகத்தை எழுது சொல்லி சோசியருக்கு உபதேசம் பண்றது. சில பேர் இதெல்லாம் பார்க்கறது இல்லை. இப்போ இதற்குள்ள விதி இருக்குமா? என்னதான் இருந்தாலும் சனியும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் இந்த 12 ராசி உள்ள ஒரு இடத்துல அவர் புருஷனுக்கு அடிமையாக இருக்க மாட்டாள். இங்க யாருக்கும் அடிமை இல்ல தானே ஐயா. அடிமை சொல்றது 2 ஒற்றுமையா ஒற்றுமைய, அதாவது சொல்வது கேட்கிறது, சொல்வது ஒரு நாலேஜ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. ஓகே, இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க வரவிடாதான் இந்த சனியும் செவ்வாயும் சேர்ந்தார். 2 சேர்ந்து இருந்தா சனியும் செவ்வாய் இதெல்லாம் வராம இருக்கத்தான் இந்த செவ்வாய்க்கிழமையில போயிட்டு ராகு காலத்துல துர்க்கியம்மன் வழிபாடு செய்து கொண்டு வாருது. அப்ப செவ்வாய் தோஷம் 1 செவ்வாய் 2 செவ்வாய் 8 செவ்வாய் 7 செவ்வாய் இதெல்லாம் அப்படியே அம்பாளுடைய அனுகிரகத்தினாலே சுபாவம் மாறும், நல்ல புத்தி வரும். இதைத்தான் சொல்கிறது. நாங்கள் பாப்போம், பேசுவோம், தொடர்ந்து நிறைய பேசுவோம் அம்மா. இல்ல சிலர் சொல்வார்களே இப்ப 7 செவ்வாய் அது குற்றம் இல்ல அப்படி என்று சொல்வார்கள். குற்றம் இல்லாம இருப்பதற்கு பல காரணங்கள் உண்டு. இன்னென்ன ராசியிலே மகர ராசியாக இருந்தாலும், மேட ராசியாக இருந்தாலும், கடக ராசியாக இருந்தாலும், விருச்சிக ராசியாக இருந்தாலும், 1 2 7 8 இருந்தாலும் அந்த ராசியில் இருக்கிற செவ்வாய்க்கு தோஷம் என்பது சாஸ்திர விதி. 2 ராசியுமையா ஒன்றாக இருந்தால் அவர்கள் திருமணம் முடிக்கலாமா? தாராளம் செய்யலாம். மேஷ ராசி விருச்சிக ராசி ஒரே ராசி தானே செவ்வாய். மேஷத்துக்கு செவ்வாய், விருச்சிகத்துக்கு செவ்வாய். அப்படி இருக்குமேனா ஏக ராசினா ஒரே ராசியிலையும் செய்யலாம், ஒரே நட்சத்திரம் செய்யலாம். ஆனால்
ரஜ்ஜு தோஷம் வர பார்க்கும். அப்ப அந்த தாலி செய்யும் போது ஒரு மஞ்சாடி எடுத்து அதை பொட்டு எடுத்து அம்பாளுக்கு கட்டிட்டு ஒரு மஞ்சாடி எடுத்த உடனே அந்த தாலி குரத்தாலியா போயிடும். அதுக்குதான் அந்த பரிகாரங்களை செய்து விட்டு செய்யலாம். நான் எத்தனையோ கல்யாணங்கள் செய்து வச்சிருக்கேன். செய்ய முடியாதுன்னு சொன்ன கல்யாணத்தை எல்லாம் பரிகாரம் சொல்லி செய்ய சொல்லி சுக்கிர வழக்கு வச்சு செய்து இப்ப 4-5 குழந்தை பிறந்து சுகமாக இருக்கிறார்கள் அம்மா என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் வருவங்களை வரவேற்றுக் கொள்வோம். நன்றி, மிக்க நன்றி விளக்கத்துக்கு. நகுலாசன வணக்கமாங்கோ. இனிய காலை உற்சாக வணக்கம் வாணிமோகன் ஐயா. வாங்கோ வாங்கோ வாங்கோ. உங்களோட நிகழ்ச்சிகள் நாங்கள் பேஸ்புக்ல கேட்போம் இல்லாத நேரங்களில. நல்லா இருக்கு ஐயா. உங்களோட நிகழ்ச்சிக்கு முதல்ல சிறப்பு வாழ்த்துக்கள். நன்றி. எனக்கு கேள்வி ஐயா, இது சிவராத்திரி வருகிறது தானே வாரக்கிழமை. இந்த சிவராத்திரி நாட்கள்ல இப்ப நாங்கள் அங்க தாயத்திலிருந்து அந்த விரதம் பிடித்து கொண்டு வர்ற நாங்கள் விழிப்பும் செய்யற நாங்கள் என்னென்ன ஐயா, இந்த முதல் நாள் கட்டாயம் விரதம் பிடிக்க வேணுமா? இப்ப சிவராத்திரி ஞாயிற்றுக்கிழமைண்டா நாங்கள் சனிக்கிழமை விரதம் பிடிக்க வேணும் என்ற ஒரு கட்டுப்பாடு சொல்லினோம். அது நான் கேட்கிறேன், அது அப்படி முதல் நாள் பிடிக்க வேணுமா அல்லது நாங்கள் அந்தண்டே உபவாசம் இருந்து இருக்கிறது நல்லதா? முதல் நாள் இரவு முதற்கொண்டு உபவாசம் இருப்பது சால சிறந்தது. அது சரி. ஆமா. அப்புறம் அந்த நாள்ல என்னென்ன சாப்பிடலாம், என்னென்ன சாப்பிடக்கூடாது என்பது விதி. அப்படி இருக்கா? அன்னம் தொடாமல் அன்னம் சொன்னா இந்த அரிசி வந்து சிவலிங்கம், அதனால அன்னத்தை விலக்கு, அன்னத்தை சாதம் சாப்பிடாமல். அப்ப மதியம் மாற்றேர்ந்த பொருட்களை தான் சாப்பிடலாம் சொல்றீங்க. கோதுமை சம்பந்தமான பொருட்களை, தோசையோ கோதுமையை நல்லா அரைச்சி கோதுமை தோசை, அவ்வளவு கோதுமை ரொட்டி, ஒரு 2 சாப்பிடலாம். இதுக்கு ஒரு 10-15 சாப்பிட அப்படி சொல்ல 2 தான். அதாவது ஊனை உருக்கி உள்ளொளி பெருக்கி எந்த உயிரையும் தண்டிக்க சொல்லி இறைவன் சொல்றது. இப்ப உங்களுக்காக வேணா ஒரு வாழைப்பழம் சாப்பிடலாம், ஒரு மாம்பழம் சாப்பிடலாம், ஒரு அப்புள் பழம் சாப்பிடலாம், ஒரு டம்ளர் பால் குடிக்கலாம், இதெல்லாம் பாதிப்பீங்க. அப்படி இல்லாட்டி இந்த சீனிக்கிழங்குன்னு ஒன்று இருக்கு, தெரியுமா? சீனிக்கிழங்கு. தெரியும், உருளைக்கிழங்குல ஒரு வகை. அதை அடுப்புல போட்டு சுட்டு வேவிக்க கூடாது, சுட்டு தோல் உரிச்சு அதை சாப்பிடலாம். ரொம்ப விசேஷம் சிவராத்திரி. ஓகே, நல்ல. அப்ப அந்த இரவு, அதாவது சனிக்கிழமை இரவு அதை சாப்பிட்டு அடுத்த நாள் நாங்கள் உபவாசம் இருக்கலாம். நல்லது. உபவாசம் இருந்தாலுமா இந்த காலத்துல முக்காவாசி பேருக்கும் எல்லா நோய்களும் பிடிக்கப்பட்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆமா, ஒரு நேரம். அப்ப டாக்டர் இந்த மருந்துகளையும் குறிப்பிட்ட காலத்திலே காலை மாலை சாயந்தரம் போட்டுக்கொண்டுதான் இருக்காங்க மருந்துகள். என்ன நிச்சயம் நிச்சயம். அப்படி இருக்கிற நேரம் ஒரேடியாக அட்ட பட்டினி இல்லாமல் சாதம் சாப்பிடாமல் ஏனைய பொருட்களை சாப்பிட்டு லகுன்னா கொஞ்சமாக சாப்பிட்டு விரதங்கள் இருக்கலாம். இருந்தாலும் நம சிவாய நம சிவாய, சிவபுராணம், இந்த சிவனுக்கு சம்பந்தமான இதுகளை படிக்கிறது. நாங்க கோவிலுக்கு போறோம். நாங்கள் அப்ப 9 மணி 9 கோவிலுக்கு போனாலும் கோவில கலை விழா நிகழ்ச்சியெல்லாம் நடந்து கொண்டிருக்கும். நீங்க அதுலதான் கவனம் செலுத்துவீங்க. ஒரு இடத்துல இருந்து சும்மா இரு. ஆமா, சிவலிங்கத்துக்கு முன்னால இருந்து ஓம் நமச்சிவாய தொல்லையினும் பிறவி சூழும் தலை நீக்கி சொல்லி நமச்சிவாய வாழ்க நாதந்தா ஒரு அந்த ராத்திரிக்குள்ள நீங்க ஒரு 15-25-30 வரை ஜெபிக்கலாம். அதுலயும் 1ஆம் காலம் 100 விசேஷம். 1ஆம் காலம்னா 100 விசேஷம்,
2ஆம் காலம் அதை விட விசேஷம். ஆமா, 3ஆம் 3ஆம் காலம் காலம் லிங்கோத்பவ காலம். லிங்கோத்பவ காலம் 12 மணி இரவு. அபிஷேகம் எல்லாம் அது செய்தார்கள். பார்த்து 3ஆம் காலம் பார்த்து 4ஆம் காலம் பார்த்து கோயிலே காலையில சமைச்சு சாப்பாடு போடுவாங்க. வித்தரணம் பிரசாதம் வித்தரணம் பண்ணுவாங்க தானே படைச்சு. அதையும் சாப்பிட்டுட்டு வீட்டுல வந்து குடிக்க கூடாது. அதே சாமியோட நிர்மாலியத்தோட நீங்க வீட்டுல வந்து வேலையெல்லாம் பார்த்து மத்தியானம் தூங்காமல் சாயந்தரம் வீட்டுல விளக்கேற்றி மறுபடியும் பஞ்சாட்சரம் வச்சு அதுக்கு பிறகு 7 மணிக்கோ 8 மணிக்கோ நீங்க படுத்து தூங்கினீங்கன்னா இந்த சிவராத்திரி விரதம் சம்பூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். ஆனா அதுக்கு சொல்லுவார்களே ஐயா, அந்த நாங்கள் அந்த கடைசி இந்த 3 மணி பூசை பார்த்துட்டு நாங்கள் 4 மணிக்கு வீட்டை வந்து சமைக்கிறோம். நாங்கள் பொதுவாக நாங்கள் என்ன கோவில் எங்களுக்கு தூரம் என்றபடியா, ஆனால் அங்கே கோவிலில் இருக்கிறார்கள் வீட்டை போய் தோஞ்சிட்டு விடிய வந்து சாப்பிடுவினோம். அப்போ அது அப்போ நீங்கள் சொல்கிறீங்க அப்படியே இருந்து நாங்கள் பாரணியம் எடுத்துக்கொண்டு வீட்டை வரலாமா? அப்ப சும்மா சொல்றவே கோயிலுக்கு என்ன சொல்றான்னு கேட்டா, கோயிலுக்கு போய் வந்து கால கழுவவோ குளிக்கவோ கூடாது. பாத்தீங்களோ, அந்த அருள் போடுமாண்ட என்ன? ஓகே ஓகே. இல்ல அது முறை இல்ல. சரி சரி. அதாவது துக்க வீட்டுக்கு போயிட்டு வந்துதான் குடித்தோம். ஆமா, அப்ப அப்படி நீங்க போற இடத்துல ருத்ரன் ஜெயிப்பாங்க, மக்கள் அபிஷேகம் பண்ணுவாங்க, மேளதாளங்கள் கொண்டாடி எல்லாம் இறைவனை கொண்டாடி போட்டு வந்து வீட்டுல வேணா நீங்க சமைச்சு சாப்பிடுறா, அது வேற கதை. ஆனாலும் கோயில்ல கொடுக்கிற அன்னதானம் பிரசாதங்களை நீங்க ஏற்க வேணும் என்பது விதி. ஓகே ஓகே, அப்ப நல்லதான் நீங்க சொன்னபடியா. கோயில் கந்த சஷ்டியும் அப்படித்தானே, கந்தசஷ்டி பிரதமம் 6 நாள் இருந்து 6ஆம் நாள் அன்னைக்கு சூரசம்மானம் பார்த்து கோயிலையே நின்று அவங்களுக்கு தேவையான உதவிகளை எல்லாம் செய்து தேங்காய் திரும்பியோ காய்கறி வெட்டியோ சமையல் செய்தோ முருகனுக்கு கந்தசஷ்டி கவசம் படிச்சு படைச்ச பிறகு அந்த விரதத்தை துறப்பது. இப்படியாக விதிகள் இருக்கு. ஆனாலும் உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்க செய்து கொள்வதுதான் சிறந்தது. ஆமா ஆமா, உண்மைதான். நீங்க சொன்ன மாதிரி உடல் நலங்கள் இதுகள் எல்லாம் பார்த்துதான் செய்யணும். வீட்டுக்கு வர வேணும், பிள்ளைகளை ஸ்கூலுக்கு போறது நிப்பாங்க, இங்க எல்லாம் டிவில. ஆமா ஆமா, அது பானையும் பார்க்கணும், பானையும் பார்க்கணும். ஆமா, விடிய வேலைகள் இதுகள் எல்லாம் பார்க்க வேணும் தானே ஐயா. அதான் அது எனக்கு ஒரு டவுட்டா இருந்தது. அதான் என்ற நண்பி ஒரு ஆள் சொன்னா, நான் வளமையா அங்க கோயிலுக்கு போட்டு நாங்க 3 மணி பூசை 5 மணி அப்படி வீட்டை வருவோம். அப்ப அவ சொன்னா, இந்த முறைங்கட வீட்டை வாங்கோ டீச்சர், அங்க தோஞ்சிட்டு திருப்பி கோயிலுக்கு அவ கிட்டத்தான் இருக்கிறா, அப்ப கோயிலுக்கு போகலாமண்டா. அப்ப நான் சொன்னேன், அது கட்டாயமா தோய வேணுமா என்று நான் கேட்டேன். நீங்க அதைத்தான் எனக்கு டவுட்டா இருந்தது, உங்களை கேட்பமாண்டு. நல்லது நல்லது. கோயில்ல போய் அவ்வளவு தீர்த்தங்களை குடிச்சு தீர்த்தம் தெளிச்சு உழவெல்லாம் செய்து போட்டு யாராம வீட்டுல குடிப்பாங்களாமா? அதுதான் அதுதான். ஆனா ஐயா இங்க அதை பெரிய இதான் செய்யறாங்க, எனக்கு விளங்கல. நீங்க சொன்னது துணிந்தவமே காலத்தை போக்காது. நிச்சயம் நிச்சயம். அதானே, எத்தனையோ எங்களுக்கு ஏற்றதான் நாங்கள் அந்த எல்லாத்துக்கும் விதிமுறைகள் இருக்கு, அதை பின்பற்ற வேண்டும். உண்மைதான் உண்மைதான். நன்றி நன்றி ஐயா, மிக அருமையா இருக்குது. வணக்கம். உங்களுடைய தொடர்ந்து இந்த செய்திகள் நிறைய பேருக்கு போய் சேரும் என்று சொல்லிக்கொண்டு ரொம்ப நன்றி அம்மா. வணக்கம். தகவலுக்கு நன்றி. நன்றி நன்றி ஐயா. வாங்கோ, தொடர்ந்து பேசுவோம். வாங்கோ வாங்கோ வாங்கோ. மானே நின்னலை நாளை வந்துங்களை நானே எழுப்புவன் என்றலும் நாளாவே போன திசை பகராய் என்ற கிழக்கு மேற்கு தெற்கு வடக்காக செய்திகள் பறப்பது போல நாம் செய்த புண்ணியங்கள் பறந்து விடக்கூடாது. வாங்கோ பேசுவோம். வாங்கோ வாங்கோ வாங்கோ. அப்ப இந்த சிவராத்திரி ஞாயிற்றுக்கிழமை வருது. இந்த ஞாயிற்றுக்கிழமையில வர்ற நேரம் நட்சத்திரம் வந்து இன்னைக்கு உத்திராடமும் திருவோணமும் தான் வரும். ஒன்றுல உத்திராடம் வரும், அடி திருவோணம் வரும், அடி அவிட்டம் வரும். அதை விட சிவராத்திரிக்கு முதல் நாள் இன்னொரு நிகழ்ச்சி இருக்கு. என்ன நிகழ்ச்சி சொல்லுங்க? ஆன்மீக பாலம்.
14ஆம் தேதி ஆ மகள் பொருள் பொன்மகள் வந்தாள். பொருள் கோடி தந்த வேலண்டைன் டே, காதலர் தினம். ஐயா அத மறக்கலவா நீ என்ன இல்ல அம்மா, ஆணோ பெண்ணோ காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி. நிச்சயம் நிச்சயம். கணவன் மனைவியானாலும் லவ் ஆனாலும் அன்பு பெருகும் போதம்மா இந்த கண்ணுக்குள்ள இருந்து ஒரு நீர் மெல்ல இறங்கப்பா, ஆனந்த கண்ணீர். இடது பக்கமாக விடிஞ்சால் உப்பு கரிக்கும், நேராக வந்தால் அமிர்தமாக இருக்கும். அது நீங்க அழுற நேரம் தொட்டு நாக்குல வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அமிர்தத்துக்கு மேல உலகத்திலே அமிர்தம் இல்லை. சோடியம் குளோரைட் தானே ஐயா கண்ணீராக உப்பு உரைக்கும். இப்ப நீங்க கோவிலுக்கு போய் சாமி கும்பிடும் போது வரும் ஒரு கண்ணீர் கெட்டி மேல அடிப்பாங்க, கட 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 அடிப்பாங்க பாத்தீங்களா? அந்த நேரம் திரையை நீக்குவார் குருக்கள் ஐயா. அடுக்கு தீபத்தை காட்டுவார். அந்த நேரம் நீங்களும் இறைவனும் ஒன்று சேர்ந்த நேரத்துல கண்ணில இருந்து தண்ணி வரும். ஆமா. சரணகமல் ஆலயத்தை அரை நிமிடம் நேரம் மட்டி 5 மணிக்கு 6 மணிக்கு 6 ரிவர் போற மாதிரி தண்ணி கண்ணுல வராது. ஆகவே சந்தோஷத்தினாலேயும் நல்ல தரிசனத்தினாலேயும் கண்ணுல தண்ணி வரும். தேவையில்லாம பிரச்சனை நினைச்சாலும் தண்ணி வரும். கவலைகள் துக்கங்கள் வந்தாலும் எல்லாத்துக்கும் கண்ணீர் வரும். ஐயா இன்னொரு கேள்வி ஐயா. இப்ப நாங்கள் ஒரு பல்கலைக்கழகத்திலோ இதுகளோ உங்களை சமயம் சார்ந்த ஒரு நிகழ்வு செய்யக்க விளக்கேற்றுறோம், மற்றது தேங்காய் அடிக்கிறோம். அப்ப நாங்கள் ஒரு ஆக்களை வச்சு, அதாவது ஒரு பெருமைக்காக எங்களோட இதுகளை காட்டுவர்களுக்கும் எங்களை தெரியப்படுத்துறதுக்காக நாங்கள் எங்களோட ஜெர்மன் நாட்டவர்களை நாங்கள் தேங்காய் அடிக்கவோ அல்லது விளக்கேற்றவோ சொன்னால் அது நாங்கள் அவர்களை சூவ கலட்ட வேணும் என்று உடனே நிர்பந்திக்கிறது சரியா, அல்லது பரவாயில்ல அது என்றாலும் அவர்கள் செய்ய முன் வந்து இருக்கிறார்கள் என்று விடுவது நல்லதா? சில கௌரவங்களை கொடுக்க வேண்டிய கடமை இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நீங்க முதல் ஏற்பாடாகவே அந்த சுவ கல்வி அவர்கிட்ட நிக்க சொல்வது மரியாதை. அந்த நேரத்துல சுவ கலந்து கையக்கிழமை சொல்வது அவ்வளவு உச்சிதமில்லை. ஏன்னா இப்ப பாருங்க, மணவர வரைக்குமே இப்ப சூ இல்லாமல் யாருமே போறது இல்லை. சில இடங்களிலே மணமக்களை வாழ்த்துவதற்கு கூட சுவ கல்வி போடாமையே ஸ்டேஜ்ல ஏறுறாங்க. அது உண்மைதான். இதெல்லாம் நாங்கள் குற்றங்கள் என்று சொல்லலை, ஆனாலும் அங்கே குருக்கள் வைக்கப்பட்ட கும்பங்களை எல்லாம் எடுத்து அந்த ஸ்டேஜை கிளியர் பண்ண உடனே நீங்கள் சுவோடு போனாலும் குற்றம் இல்லை. ஆனாலும் அந்த வாழ்த்துவதற்காக பல மதங்களிலே இருந்தும் வந்திருப்பார்கள். எல்லாரையும் நாங்கள் போஸ்ட் பண்ணக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு சர்மா ஐயாவை வரவேற்றுக் கொள்வோம். இடத்தை பொறுத்து சில நேரம் அமைக்கலாம். ஈஸ்வரன் ஐயாவும் வந்திருக்கார், அவரையும் வரவேற்றுக் கொள்வோம். நன்றி. சர்மா ஐயா, ஈஸ்வரன் ஐயா எல்லாரும் வந்திருக்கிறாரு. வாங்க ஐயாக்களை வணக்கம். ஐயாக்களுக்கு வணக்கம். வாங்க எல்லோருக்கும் ஐயாவிற்கும் வணக்கம். சொல்லுங்க, சிவராத்திரி பற்றி சொல்லிக் கொண்டிருந்தீங்க, சொல்லுங்க. மேலும் பல விஷயங்களை சொல்லலாம். சர்மா ஐயா வந்துட்டா நீங்களும் வந்துட்டீங்க, நீ தொடர்ந்து பேசுவோம். நீ வருவாங்க பேசுவோம், கருத்துக்களை சொல்லுங்க, கேட்போம். நவலாறு நிறைய கேள்வி இருக்குமா? எல்லா கோயிலுக்கும் போவா, நிறைய வச்சுட்டு பார்க்க வேண்டியதில்லை. சர்மா ஐயா நீங்க என்ன ரேட் டிராபிக் ரோட் டிராபிக் வரவேற்றுக் கொள்ளுங்க. வணக்கம் வணக்கம். ஆமாம் வணக்கம். நீங்க ஓகே தானே? ஆமாம் ஓகே ஓகே. ரெண்டு சின்ன நேரம் கிடைச்சது, இனிதான் போகணும். அப்ப ஐயா அந்த நிகழ்வுக்கு கலந்து கொண்டுட்டு போவோம் இருக்கிறேன். நன்றி அம்மா, வாங்க பேசுவோம்.
உங்களுக்கு மகளோட பிரசங்கங்கள் தான் நடக்கும், இருந்தா அனுப்புங்க, வீடியோ அனுப்புங்க, ஓ, பார்ப்போம். எல்லாத்தையும் என்னது? சரிகா பிரசங்கம் பண்ணுவாதான கோயில் எல்லாம் நிறைய அது வேணுமா உங்களுக்கு? நிறைய நிறைய இருந்தா அனுப்புங்க, பார்ப்போம். எல்லாத்தையும் எங்களை பிள்ளைகள் அப்படி செய்யறத பார்க்க எங்களுக்கு சந்தோஷமா இருக்குன்னு. ஓ, சர்மா ஐயா, ஐயா மகள் வந்து டாக்டரேட் பண்ணிட்டா ஐடில. வாழ்த்துக்கள். இப்ப இனி அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஆகுற அடுத்த மாதம். வாழ்த்துக்கள். அதால சந்தோஷமாயும் இருக்குது ஒரு பக்கம். நன்றி நன்றி. எங்க கண்ணுக்கு முன்னு பிறந்த பிள்ளை இந்த அளவுக்கு வளர்ந்ததுன்றது சந்தோஷம். உண்மைதான் உண்மைதான். அன்றைக்கு அந்த நிகழ்விலே ஐயா அவ அந்த முதலாவது நிகழ்வு அவ அந்த பிரசன்டேஷன் அது வந்து பப்ளிக்கா எல்லாரும் பார்க்க கிட்டத்தட்ட 60 பேர் பார்த்தனாங்க. அதுல நல்ல இதா செய்து முதல்ல A ஸ்டார் எடுத்துட்டா. பிறகு 2ஆம் part 2 அவ அதனை நன்றி தெரிவிக்கிற முகமாக நடந்த நிகழ்வு. ப்ரொஃபசர் எல்லாருக்கும் முன்னால குத்து விளக்கேற்றி தேங்காய் அடிச்சு அந்த எங்கட சம்பிரதாயத்தை காட்டினா அது பெரிய ஹைலைட் ஆகி அவங்க எல்லாம் படங்களை போட்டு இருக்கிறாங்க. அப்படி அவங்களுக்கு அந்த எங்கட தாற்பயம் விளங்கிச்சு. இவ அதை ஏன் தேங்காய் அடிக்கிறது, ஏன் நாங்கள் விளக்கேற்றி எங்கட நிகழ்வுகளை ஆரம்பிக்கிறதுன்றதெல்லாம் அழகா சொல்லி இருந்தா. தேங்காய் அடிச்சாரா தேங்காய் தகர்த்தாரா? இப்ப ரெண்டும் வித்தியாசம். நல்ல வடிவா அடிச்சார், வட்டமா உடைஞ்சதான். தேங்காய் அடிச்சாரா தேங்காய தகர்த்தாரா? இதான் கேள்வி. அடித்ததுதான் தகர்க்க, அடித்து உடைக்கிறது தானே. அடித்து தேங்காய் அடிக்கிறன்றது வர உடைக்கிறன்றது வர. இப்ப கோயில்ல போட்டு அடிக்கிறது தேங்காய், மற்றது தகர்த்தல். தகர்த்தல் அதை சொல்றது. நீங்க அடி அடின்னா சொல்லி கொண்டிருக்கிறீங்க. அது தானே இல்ல எனக்கு தெரியும், அப்படி வித்தியாசம் இருக்கோ தெரியல. வளமையா அந்த சிதறு தேங்காய் அடிக்கிறது வேறு, அதுதான் தகர்க்கிறேன்னு சொல்றது. அதாவது வெளியில அப்படியே அடிக்கிற. இது வந்து கத்தியால படிப்படியா அடிச்சு உடைக்கிறது. அப்ப அது உடைக்க நான் அந்த வட்டமா அந்த தேங்காயின் விபூதியை போட்டு விட்டேன். அவருக்கு தெரியாதுதான் எப்படி அடிக்கிறேன். 2 பேரும் அடிச்சு அரைஞ்சு உழைச்சாலும் சரி, எங்க தேங்காய் 2 துண்டு தேங்காய் துண்டு தந்துட்டா நான் சாப்பிடுவோம். இல்ல அந்த தேங்காய் அடிச்சதுக்கு அவன் சொன்ன சாதாரண கல்வியை பெற்றுவிட முடியாது. இவ்வளவு தூரம் அடிச்சு அந்த கனியை பெறுகிறதோ அப்படித்தான் கடினப்பட்டுத்தான் நாங்களும் கற்று அந்த வெள்ளையாகிய அந்த தேங்காயின் உள்ளத்தை அடைஞ்சிருக்கிறோம், அந்த கனியை அடைஞ்சிருக்கிறோம் என்றதை அவ தத்வரூபமாகவே சொல்லிக்க அவைக்கு நல்லா பிடிச்சு கொண்டது. இப்படியும் இருக்குதுண்டு. ஆமா, அது சந்தோஷம். சர்மா ஐயா, நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். சிவராத்திரி பற்றி சொல்லிக் கொண்டிருந்தீங்கன்னு சொல்லி பேசணும்னு நான் சொன்னேன். அதாவது மேலும் சொல்ல முடியாது. வாரக்கிழமை சிவராத்திரி தானே, 2ம் வருகுது. அடுத்தது வேலண்டைன் டே, பிறகு சிவராத்திரி. என்னட்ட ஒரு வீடியோ இருக்கு. தேங்காய் உடைத்தல், தேங்காய் சிதற உடைத்தல். போகும் பொழுது 2 விஷயம் இருக்கு. தேங்காயை வந்து போகும் பொழுது வெளியில் இருக்கும் ஒரு கல்லு வச்சிருப்பாங்க உடைக்கிறதுக்கு. அதுல தேங்காயை சிதறடிக்க உடைத்து, மற்றது பூசை நேரம் 3 முறை அந்த மொழியை பார்த்து உடைக்கிறதுக்கும் முறை இருக்குது. அந்த கண்கள் எந்த இடத்தில் முதலடி கொடுக்க வேணும் என்று அந்த மொழியில் ஒரு அடி, திருப்பி 3வது அடியில அது 2ஆக புழக்க வேணும் சரியாக. அந்த அது உடைக்கிற அந்த ஷேப்ல பார்த்து சரியான சாத்திரங்கள் தொடரும். ஆனால் 3 முறை உடைக்க வேண்டும். அதுதான் அந்த ஒரு தேங்காயை எத்தனை தரம் அடிச்சா உடையும்? முறைப்படி 3 முறை உடைத்தால். ஆனா அது தேங்காயையும் கத்தியையும் பொறுத்தது. நான் சொல்றேன், 3 முறை நாங்களே அடிக்க மாட்டோம். தேங்காயும் கத்தியையும் ஆளையும் பொறுத்துதான் இருக்கு. ஒரு அடியோட தகரலாம். 10 அடி அடிச்சாலும் தகரம் இருக்கும். அந்த 3 கோடு இருக்கு, நீட்டு கோடு இருக்கும். 3 அந்த 3ல சரியான இடத்த கரெக்டா அடிச்ச முடிச்சுன்னா ஒரு அடியிலேயே 2ஆவது இருக்கும். அதுல எக்ஸ்பீரியன்ஸ் தான். கீழே கைக்குமே வெட்டி விட்டுரும். அதால அந்த அளவு கணக்கு இருக்குது, கரெக்டா அடிக்கும். அனுபவம் தான். அடுத்தது தேங்காயை தட்டத்துல வச்சுட்டு அடிக்கிறதா, கையில வச்சு அடிக்கிறதா? கையில வச்சு அடிக்கணும், தட்டத்துல வச்சு அடிக்க கூடாது, சிதறி போயிடும். இப்படி எல்லாம் தட்டும், ஒவ்வொரு தேங்காய்க்கும் ஒவ்வொரு தட்டும் உடையும்.
தட்டுடைய மட்டும் இல்லை எங்கட மூஞ்சலே அது வந்துடும் தேங்காய் சிதறிடும், அது சிதறிடும். சிதாறு தேங்காயில சிதாறு மூகமா போயிடும். தட்டில வச்சு எப்படி உடைக்கிறது, அப்படி உடைக்கிறதுக்குரிய முறையும் இல்ல, ஒரு தரம் உடைக்கிறதும் இல்ல. அதில் உடைக்கவும் மேல அது பூக்குறைக்கு கோடரி எதுக்குன்ற மாதிரி தான் உண்டாது. என்னண்டு ஒரு பூப்பறிக்க கோடரி எதுக்குன்ற ஒரு வசனம் இருக்குல்ல, பிரியோசனம் இல்ல கோட்டரி அதை பதிக்கலாம். அத மாதிரி தான் இது. ஏன்னா கையால் அடிக்கும் போது கீழுக்கு கை போகும், அப்ப அந்த வைப்ரேஷன் கொஞ்சம் வந்து குறைஞ்சு அப்ப வலிக்கும். இல்லைன்னா வைப்ரேஷன் இல்லைன்னா திருப்பி ரிஃப்ளெக்ட் பண்ணி தேங்காய் சிதறுகாயா போயிடும்ன்றதுதான். கத்தி இல்லாட்டியும் பரவாயில்ல, 2 தேங்காய் இருந்தால் நம்ம ஈஸ்வரன் ஐயா சொன்ன மாதிரி நரம்புகளை பார்த்துட்டு தேங்காயால தேங்காயை அது சரியான பொசிஷன்ல அடித்தா அல்லது சுத்தியலாலும் அடிக்கலாம். சுத்தியல் அடிச்சா எனக்கு தெரிஞ்சே சரியா வருமோ தெரியாது. இல்ல, நான் சுத்தியலால் தான் அடிக்கிறேன். நான் சர்மா ஐயா சரியா தான் வரும். சரி, அதுவும் கூட கத்தி இல்ல, பெரிய கத்தி இல்ல, சுத்தியலால். ஆண்டு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா டேவிட் ஐயாவும் வந்திருக்காரு, அவரையும் வரவேற்றுக் கொள்ளும். வருக வருக. எங்களது அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய திரு ராமநாதன் குருக்கள் ஐயாவுக்கும் திரு சர்மா ஐயாவுக்கும் மற்றும் பாமு உறவுகளுக்கும் எனது அன்பு நிறைந்த காலை வணக்கம். தங்க சொன்ன நகுலா சொன்ன விடயம் வந்து சுத்தியலால அடித்தால் நான் அநேக தடவை அடித்திருக்கிறேன், சிதறிவிடும் தேங்காய். கத்தியால இதென்றால் கொஞ்சம் இதாயிருக்கும். அந்த கத்தி வழியா நான் தான் அடிக்கிறேன் நான் வீட்டுல. பரவாயில்லை, வாழ்த்துக்கள். ஆனா அந்த சுத்தியல் வந்து அகலமான இதுதானே. எங்கட கணவர் அடிப்பார், வடிவாதான் இந்தியாவில சில கோவில்கள்ல சாமி கும்பிட எல்லாரையும் வரிசையா உட்கார வச்சு போட்டு தலையில அடிச்சு உடைப்பாங்க. ஆமா ஆமா. அடுத்தது என்னன்னா தண்ணிக்க வைக்கணும். தேங்காய தண்ணிக்க வச்சுட்டு நீங்க உடைச்சிங்கன்னா ஈஸியா உடைபடும். இந்த தேங்காயில எத்தனை இனம் இருக்கு சொல்லுங்கம்மா? தேங்காயில தெரியாது. ஆண் தேங்காய், ஆண் தேங்காய், பெண் தேங்காய், அலி தேங்காய், பாம்பின் வாய் தேரையாமே. இந்த தேரை வந்து உள்ளுக்கு போயிட்டானா அந்த தேங்காய் அப்படியே அழுகி கருப்பாகி விடும். கட்டி பார்த்தா டங் டங்னு இருக்கும், அது ஆண் தேங்காய். மொட்டுன்னு சத்தம் வந்தால் பெண் தேங்காய். ஆண் தேங்காய் அலி, அதாவது நாளிகேர, அதாவது அதுக்கு ஒரு எக்ஸாம் வச்சு தண்ணிய தடவி பொட்டு வச்சு தூபம் காட்டி ஏதாவது ஒரு ஆயுதத்தினால ஒரு தட்டு தட்டால் வடிவாக உண்டிக்கும் அனுபவங்கள். ஆமா ஆமா. ஆனா இதுல முந்தி கொக்குவில்ல ஒரு ஆள் இருந்தவர், அவருடைய பெயர் எனக்கு ஞாபகம் இல்லை. அவர் 1000 தேங்காயை தலையில அடிச்சு விடப்பார். இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கும் போய் அதை செய்து காட்டி பரிசு பெற்று இருக்கிறார். அவருடைய பேர் அது ஒரு சாதனை. எல்லாருக்கும் கடவுளால கொடுக்கப்பட்ட எல்லா செல்வங்களும் எல்லாருக்கும் வந்து சேருவதில்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொடை கொடுத்துருக்காம இருக்கும். ஆமா, இந்த கொடையின் அளவு அதான் ஜனனி ஜன்ம சௌக்கியானா, பிறக்கிற நேரமே சில வோல்டேஜ்களை கூட்டி கொடுத்து விடுவார். சில பேர் பாருங்க வாழ்நாள்ல இந்த குளத்துக்குள்ள போட்ட கல்லு மாதிரி அப்படியே இருப்பாங்க, மௌனமா இருப்பாங்க, ஒன்றும் செய்ய. அப்ப எல்லாத்துக்கும் தெய்வத்துடைய திருவருள் கட்டாயமாக வேண்டி வருகிறது என்று சொல்லிக்கொண்டு தொடர்ந்து பேசுவோம். வாங்க, என்னோட வீடியோ இருக்கு, ஷேர் பார்ப்போம். ஓகே, அது வந்து அத்தி விரதர் பற்றி ஐயா நீங்க பார்த்துட்டு இருக்க, அதை பற்றி தகவல்களை மேலதிகமான தகவலை தாங்க எல்லாரும். வாழ்நாளில் ஒரு முறை மட்டுமே பார்க்க முடியும் ஒரு கடவுள் யார் தெரியுமா? பெருமாள் பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க. 40 வருடங்கள் நீருக்குள் பெருமாளின் சக்தி பெற்று 48 நாட்கள் நமக்கு அருள் பாலிப்பவர் அத்திவரதர். 3 நாட்கள் முன்னரே அர்ச்சகர்கள் நீருக்குள் சென்று அவரை வெளியில் எடுப்பார்கள். பின்பு அலங்கரிக்கப்பட்ட அத்திவரதர் நமக்கு 40 நாட்கள் சயன கோலத்தில் காட்சி தருவார். மீதமுள்ள 8 நாட்கள் நின்ற நிலையில் அருள் புரிவார். மீண்டும் அவர் நீருக்குள் செல்லும் முன் மூலிகை எண்ணெய்களால் அபிஷேகம் செய்யப்படும். விக்கிரகம் மேலே வராமல் இருக்க நாகர் வடிவ பிடிப்புகள் அழுத்தி பிடித்து வைத்திருக்கும். இந்த அரிய அத்திவரதரை நீங்கள் தரிசித்துள்ளீர்களா? வாழ்நாளில் ஒரு முறை மட்டுமே பார்க்க முடியும் ஒரு தெரியுமா? பெருமாள் பிடிக்கும், லைக் பண்ணுங்க. அத்திவரதரை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியும். அத்திவரதர் வந்து வைஷ்ணவ சம்பந்தமான பொருள் அல்லீங்க, நமக்கு இங்கிட்டு அவ்வளவு வராது. அந்த பாருங்க,
நம்ம சைவ சமயத்துல சொல்றாங்க, எந்த ஒரு சிலையானாலும் பிராண பிரதிஷ்டை செய்து அதுக்கு அஷ்டபந்தன யந்திர ஸ்தாபன இதெல்லாம் செய்த பிறகுதான் அந்த சிலைக்கு உருவேறும் என்று சைவ சமயத்தில வேதாகம சிவலிங்க பிரதிஷ்டா விதியிலாம் சொல்லப்பட்டது. ஆனா வைஷ்ணவர்கள் எப்படியாவது தூக்கி கொண்டு வச்சு அவங்க எப்படியோ கும்பிடுவாங்களோ அது அவங்களோட வழி. சரிங்களா? அப்ப அத்திவரதர் என்பவர் இந்த மகாபாரதத்திலே மகாவிஷ்ணுவோட கதையெல்லாம் முடிஞ்சு கடைசி நேரத்திலே கிருஷ்ணாவதாரத்திலே அவர் ஒரு ஒரு தீ விபத்திலே விழுந்து அதிலேருந்து தப்பி கடலுக்குள்ளே போய் விழுந்து அவர் இந்த ஒரு சுவாமி அவர் கருப்பா மகாவிஷ்ணுவோட அவரோட சிலை கருப்பா தான் இருக்கும். அந்த கருப்பு சிலையாக மாறி அவர் அந்த ஊர்ல இருக்கு. அவங்க மகாராஷ்டிரா உள்ளவங்கள் அவருக்கு கோவில் கட்டி பாண்டுரங்க விட்டல்ல ஹரிநாராயண இதெல்லாம் பாடுவாங்க. இது அவங்களோட வழி. தெரிஞ்சவங்க அந்த அந்த மகாவிஷ்ணு அவ்வளவா தெரியும். எங்க இருந்தாலும் ஐயா அஷ்டபந்தனம் சாஸ்திரம் சரி, விஷ்ணுதானே எப்படி வழிபாடு செய்யலாம் என்பது விதி இருந்தாலும் இதுல யாரும் அப்படி செய்வதில்லை. எங்கள் வைஷ்ணவ ஆலயங்கள்ல அஷ்டபந்தனம் இல்லையா? அவங்க செய்யறது இல்லையா? செய்யறது இல்லை. அவங்க அஷ்டபந்தனத்துக்கு வேணா சொர்ணபந்தனம் தங்கத்தால. இப்ப திருப்பதியிலே தான் மகாவிஷ்ணு சொர்ணபந்தனம் ஆசாரி கூப்பிட்டு தங்கத்தை காய்ச்சி உள்ளுக்கு ஊத்தி அப்படியே தேய்ச்சி விடுவார். சொர்ணபந்தனம் எங்கட ஒரு இதுலதான் எல்லா சடங்களையும் கூப்பிட்டு அஷ்டபந்தனம் இடிச்சு அதுக்கு பிறகு எண்ணெய் காப்பு சாத்தி அப்புறம் பிம்ப சுத்தி பண்ணி அதுக்கு பிறகு மகா கும்பாபிஷேகம் நடைபெறும். தொடர்ந்து பேசுவோம், வாங்கோ. தொடர்ந்து பேசுவோம். வேதங்கள் 4 எல்லோருக்கும் தெரியும். யசூர் அதர்மம் அந்த ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு சமயத்துக்குரியது ஒவ்வொரு மதத்துக்குரியது என்று விளங்கப்படுத்தி புராண கதைகள் சொல்லி பிற்காலத்தில் வந்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து முதலில் நாயன்மார் சொல்லிட்டாங்க. வேதங்கள் 4 மெய்ப்பொருள் ஆவது நாமம் நமச்சிவாயவே. இதுக்குள்ளதான் எல்லா வேதங்களும் வருகிறது. அதை பிரிபிரியன பிரிச்சு அந்த சமயம் இந்த சமயம் என்று வகுத்து விட்டார்கள் புராணங்கூறி. அதுதான் உண்மை. பெருமாள் என்று சொல்வது சைவன்தான். அந்த பெருமாளே திருப்புகழ் எல்லாம் பெருமாளே என்று முடியும். பெரும்பாலும் திருப்புகழ் சிலது கதிராம பெருமாளே என்றால் பெருமாள் என்று சொல்வது மற்ற சமயத்துக்குரியதாக விளக்கம் சொல்வது எவ்வளவுக்கு பொருத்தமோ நான் அறியேன். சிவராத்திரி வருகிறது. பஞ்சாட்சரம்தான் முக்கியமானது. நம சிவாய. இந்த கிரகங்கள் பகைமை ஒற்றுமை எனக்கு சாதகம் பாதகம் எல்லாம் பிற்காலத்தில் வந்த வணிக முறையில், அதாவது உள்பொருள் வியாபார நோக்கத்தோட அந்த புராணங்களை இயற்றி வந்த ஒரு வழிமுறை. ஆரம்பத்தில் சாஸ்திரம் ஒன்று இருந்தது. சாஸ்திர ஞானம் அதுவும் ஒரு வழிதான். ராவணன் எல்லாம் 10 கலைகளில் படித்தவன். மிச்சம் எத்தனையோ கலைகள் 64 மிகவும் தேர்ந்து பண்டிதனா முதிர்ச்சியாக படித்த 10. அதான் 10 தலை ராவணன் என்று சொல்ற 10 பிசிக்கலாக அந்த 10 தலைகள் அல்ல. அதில் வேற வேற விளக்கங்கள் பலர் படித்தவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த சாஸ்திரம் என்பதில் அதி முக்கியமான பெரு சாஸ்திரம் படித்தவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த சாஸ்திரத்தில் பரிகாரம் என்று ஒன்று இல்லை என்று அடித்து சொல்லியிருக்கிறார்கள். அதை நம்புவர்கள் எல்லாம் நம்பிக்கையில் தான் இல்லை.
நான் அதை நம்பினேன் என்றால் அதை பின்பற்றி நான் சந்தோஷம் அடைவது அதுதான் முக்கியம். ஆனால் பரிகாரத்தில் நான் இது செய்யலே அது செய்யல என்று தூக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொருவரும் தங்களுக்கு மனத சாந்தி சந்தோஷம்தான் இறைபணி. தாய் தந்தையர் வணங்குங்கோ. கிரக மாலை இருக்குது, படிக்கலாம். அதுகளெல்லாம் செய்யாதது ஒன்றும் எனக்கு முடியாதது ஒன்றை பற்றி யோசித்து கவலை கொள்வது தானே எங்களோட வளமை. செய்வதை செய்வோம். வீட்டிலே இருக்கிறார்கள் அன்னையும் பிதாவும், முன்னரை தெய்வம், அதையும் படிப்போம். ஆனால் தாயும் தந்தையும் இருக்கும். அந்த 2 தெய்வங்களையும் கொண்டே வயோதிபர் மடத்தில் விட்டுட்டு நாங்கள் வீட்டில் அது 2 சாஸ்திரத்தை பற்றி கதைப்போம். சிவராத்திரி 4 சாமங்கள். ஐயா சொன்னார் தண்ணி விடக்கூடாதுண்டு. அதில் உண்மை இருக்கலாம், அதுக்கும் விளக்கம் இருக்கலாம். நான் அதை எதிர்த்து கதைக்க நான் இங்கு வரவில்லை. நான் பழமையிலே தொடர்ந்து ஒரு 10 முறை போயிருக்கிறேன். திருக்கேதீஸ்வரம் ஜேஎஸ்சி படிக்கும் பொழுதிலிருந்து நாங்கள் போயிருக்கிறோம். இடைவிடாது என்ற ரயில்வே வரன் பாவிப்பது முதல் வரன் பாவிப்பது மன்னாருக்குத்தான், தலைமன்னாருக்கு. நாங்கள் ஒரு 4-5 பேர் போவோம். எங்கள் ஏரியா ஏஜிஏ ஒரு ஆள் இருந்தவர், தில்லைநாதர் என்று. அவர் நான் தம்பி என்னோட சித்தப்பா 4 பேரும் போவோம். அங்கு போய் அந்த திண்ணிட்டு கேணியில் குளித்து அதில் குடத்தில் தண்ணி எடுத்துட்டு தான் வந்து வெளியில் திருக்கேதீஸ்வரம் வெளியில் பெற்றியோரு சிவலிங்கம் இருக்கும், அதில் ஊற்றுவது. நூற்றுக்கணக்கானவர்கள் கியூவில் வந்து கொண்டிருப்போம். அதில் குளித்து 4 சாமமும் போய் தண்ணி எடுத்து வந்து அதில் ஊற்றுறது. 4 சாமத்தில் அந்த நாளைக்கு சும்மா வகுத்து விட்டார்கள். அது அதை சங்கல்பம் பண்ணுவாங்க, சங்கல்யம் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு சமஸ்கிருத பேர் வைப்பாங்க. இந்த பசுவின் 5 அந்த இதுகளால் பூஜை செய்வாங்க. பால் உண்டு. அடுத்தது முதல் சாமத்தில் அந்த பசுவின் 5 பொருட்களால், 2வது பால், தேன், நெய் என்பதால் அந்த அபிஷேகம் செய்வாங்க. அது எந்தெந்த சாமத்தில் இது செய்ய வேணும் என்று முறையாக செய்து கொண்டிருப்பார்கள். அந்த முறை முனார் ஐயன்னாதான் வீணாதி தீனாவாக முறையை விதி என்று அமைத்து பின்பற்றுவார். அப்படி ஒன்று வைத்தாத்தான் அதை முறையாக செய்வார்கள். அதுதான் முறையும் விதியும் வந்தது அதற்காகத்தான். இன்னொருத்தர் சரியாக செய்ததை நாம் பின்பற்றி ஒழுங்காக செய்வதும் ஒரு சமயத்துக்கு முக்கியம். அதை விதி கண்டு விண்ணுக்கு வச்சு அப்படி செய்யாட்டி எங்களுக்கு தோஷம் வரும். அப்படி இப்படி என்று எங்களுக்கு சமயம் பயமுறுத்தாட்டி விரட்டி ஆக்களை பயமுறுத்தாட்டித்தான் வச்சிருக்குது. போலீஸ்காரன் படைகளை வச்சுத்தான் நாங்கள் ஒழுங்காக இருக்கிறதுக்கு இந்த படைகள் தான் எங்களுக்கு அதை வழிவகுக்கிறார்கள். அதனால் படை வேணும், ஒரு மனிதன் நல்லா வாழ்வதற்கு என்று ஏற்றுக்கொள்வது அவ்வளவு சாலை சிறந்தது அல்ல. ஆனால் போலீஸ்காரன் இருக்கிறான், நான் ஒழுங்காக இருக்க வேணும் என்ற ஒரு பயத்தில் நான் ஒழுங்காக இருப்பேன். அதுக்காக போலீஸ்காரன் இருக்கிறான். ஒழுங்காக இருப்பதற்கு போலீஸ்காரன் வேணும் என்றது முடிவுக்கு வாரது சரியில்லைன்றதுதான் என்ற கருத்து. சில இதுகளில் உண்மைகள் இருக்குது. அதுக்கு வேறு சொற்களை போட்டு நாங்கள் ஒவ்வொரு பகுதியினரும் நாங்கள் கதைத்து சமயத்தை பின்பற்றி வருகிறோம். எதையும் முறையாக செய்தால், ஒழுங்குமுறையாக இருந்தால் நல்ல. இதுதான் நீர் தான் மனிதனுக்கு தேவையானதும். முதலில் மனித பிறவி மனிதன் என்பவன் நீரை ஆதாரமாக வைத்துத்தான் வாழ்ந்தவன், தொடங்கியவன், நதிக்கரையெல்லாம் குடியேறினவன். ஏனென்றால் நீர் தான் ஒரு மனிதனுக்கு உயிர் வாழ்வதற்கோ உயிர் வாழும் உணவுகளை தயாரிப்பதற்கோ
உற்பத்தி செய்வதற்கு நீர். பிற்காலத்தில் எவ்வளவோ காலத்துக்கு பிறகுதான் நெருப்பு உள்பட்டது. பூதம் என்றதையே தமிழன் எப்பவோ ஏற்படுத்தி விட்டான். நீர், நெருப்பு, வானம், இப்படி அதான் புதைய வாயு அப்படி ஒரு பகுதி. இங்கிலீஷ்காரன் அந்த காலத்தில் இருந்தான்டா அவன் இங்கிலீஷில் வச்சிருப்பான் ஓட்டர் என்று வந்திருக்கும். அப்படி பஞ்சபூதங்கள் பூதம்தான் அடிப்படை. உலகமே தெய்வமே மனிதனே, இதுதான் உண்மை. தொடர்ந்து கதையுங்கள் சர்மாயா. சிவராத்திரியில புராணங்கள், சிவபுராணம் படித்து கொண்டிருந்தாலே கவனம் வேறு இடத்துல போகாது. அதிலேயே கூர்மையாக அந்த கவனத்தை, அந்த விரதத்தை, அந்த சிவத்தை, சிவலிங்கத்தின் கவனம் கூர்மையடையும் இந்த தேவார பாராயணங்களை படித்தார். நமச்சிவாய பதிகம் 10 சிவபுராணம் எங்களுக்கு மாணிக்க வாசகர் தந்திருக்கிறார். தேவார பாராயணங்கள் அதுக்குரியது எந்தெந்த தெய்வத்துக்குரியதாண்டு இருக்கு. அந்த சிவனுக்கு உரியதை நாங்கள் விடிய படித்திருந்தாலும் அதில் நாங்கள் வேற கவனங்கள் செலுத்தாது அதில் கூர்மை அடையும் அந்த கவனத்தில். அதுதான் அதில் உள்ள முக்கியமானது. அந்த பத்திரம் இந்த பத்திரம், இந்த மலரால அந்த மலரால ஏழுமண்டால் அதை பின்பற்ற வேண்டியதுதான். அந்த மணி அடிப்பதோ, தவில் அடிப்பதோ, நாதஸ்வரம் வாசிப்பது எல்லாம் கவனத்தை ஒருமைப்படுத்துவதற்குத்தான். குருக்கள் அந்த திரையை நீக்கும் பொழுது பெற்றிய சத்தங்களை அடித்து செய்வது எங்களுக்கு ஒரு உணர்ச்சியை ஏற்படுத்துது. மனித உணர்வு தானே எல்லாம். அந்த தேங்காயை முதல் கதைத்தான். அந்த தேங்காயில உருவம், அமைப்புகள் எல்லாம் அதுக்கும் விளக்கங்கள் உண்டு. மெய்ஞான விளக்கங்களும் விஞ்ஞான விளக்கங்களும் என்கிற சைவ விளக்கங்கள் உண்டு. அதுக்கண்டே பாடப்பட்ட பாடல்கள் இருக்குது. ஏன் அது தோலோட இருக்குது, பிறகு ஏன் அது ஓடோட இருக்குது, சக்கையோட தோலோட. ஓடு உடைத்தாலே அது வெள்ளையா இருக்கு, அதுக்குரிய விளக்கம் என்ன, அதுக்குள் இருக்கம் உடைத்த பின்பு வர நீர், எல்லாத்துக்கும் மெய்ஞான சைவ விளக்கங்கள் இருக்கின்றது. எனவே அதுகளை பற்றி இடையிடையே குருக்களையா சொன்னார். விளக்கங்களை சிலர் தான் சொல்ல வேண்டும். சொன்னால்தான் அதுக்கு வலியுறுக்கின்றது பலம முறை. சொன்னால் சும்மா எதற்கு விளக்கம் கேட்குறீங்க நீங்க? இல்லை, அந்த தேங்காய்க்கு பல விளக்கங்கள் இருக்குது சைவத்திலும் என்றதான் குறிக்க வாரேன். அந்த தேங்காயிர அமைப்பு அதை தெரிந்தவர்கள் பின்பு வரும் நிகழ்வுகளோட சொல்லலாம். அடுத்த வாரம் ஐயா அதை பற்றி விளக்கங்கள் இருக்குது. உண்மை விளக்கங்கள் இருக்குது ஐயா. அதுகளை நாங்கள் சொன்னால் பொருத்தமா இருக்கும். சொல்லுங்கோ ஐயா, 2 பேரும் சொல்லுங்கோ விளக்கம். வரவேற்றுக் கொள்வோம். ரொம்ப நேரமா நிக்கிறா. லட்சுமி அம்மா வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நலமா இருக்கிறீங்களா? என்னிடம் ஒரு கேள்வி ஐயா. சர்வசித்தி தனியாக பூசி என்றால் அதுல ஒரு விளக்கம் என்னன்னு சொல்றீங்களா ஐயா? சர்வசித்தி ஆமையா, பூசைகள் எல்லாமே சர்வ சித்திக்கு தான் செய்யறது. இப்ப காலத்துல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பூசைக்கு பேரை வச்சு கொண்டு வந்துட்டாங்க. சர்வ சித்தி விநாயகர், சரிங்களா? எல்லாமே மருந்து என்பதே நோய குணமாற்றத்துக்கு தான் மருந்து. வழிபாடுகள், பூசைகள். அப்போ இதுல ஒரு ஸ்பெஷலா ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க, சர்வ சித்தி. அதுக்கு மேல ஒன்றும் இல்லையா, வேற பரிகாரங்கள் நீங்க செய்ய தேவையில்லை என்பதுதான் சர்வ சித்தின்னு போட்டுட்டாங்க. சரி சரி.
முந்தி ஒரு வசனம் சொல்லுவாங்க, நட்ட கல்வை நடுவில் வைத்து 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முணு என்று சொல்லும் மந்திரம் ஏதடா. நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கை. அதாவது மனத்தகத்தான் வாக்கி மனம்தான் எல்லாத்துக்கும் காரணம். சரி சரி. இது தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு தெய்வத்துக்கும் அப்படி அண்டு இருக்குதோ ஐயா? நிறைய இருக்கும்மா. நவக்கிரக சித்தி விநாயகர் இருக்கு, நவக்கிரக சித்தி சுக்கிரன் இருக்கு. அதாவது இந்த எழுத்து தான் எல்லாத்தையும் போடுறாங்களே ஒழிய உள்ளுக்கு போடுற டெப்லெட்ஸ் ஒண்ணுதான். ஒன்னேதான். சரி சரி. மேல சாக்லேட் டேஸ்ட போட்டா அது விட்டமின் டேப்லெட்ஸ். அதே மாதிரி இருக்குது. தொடர்ந்து பேசுவோம், வாங்குவோம். சரி சரி சரி. ஓகே ஐயா, நன்றி ஐயா. நன்றி, வணக்கம். வாணி சொல்லுங்க, எப்படி கேட்டாச்சு? வாணி கேள்வி எல்லாம் வந்துட்டு ஆரம்பத்துல. அப்ப ஜெயந்தி பாலா அவர்கள் போட்டுக்கிறாராண்டு. டேவிட் ஐயா கேட்டுக்கொண்டிருக்காரு. ஒரு கல்யாண வீட்டுல டேவிட் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் வாணி. வணக்கம். வாங்கோமா, வாங்க. வணக்கம் ஜெயா. நான் போன வாரம் சுதந்திர தின விழாக்கு எடுத்தேன் உங்களோட 2 வரி பேர். ஜெயா ஜெயா ஹே. வணக்கம். வாங்க வாங்க, பேசுவோம், வாங்க. உங்களுடைய கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் ஐயா. நல்ல கருத்துக்களை தருகிறீர்கள். சந்தோஷமாமா, சந்தோஷம். சர்மா ஐயா மருமார்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. வாங்க நீங்க. ஐயா, இதுல ஒரு வீடியோ உண்டு, ஒரு அக்கா அனுப்பியிருந்தார் ஐயா. பழனி தண்டபாயுத சுவாமி கோயில்ல இந்த தினமும் அவர் அந்த இதுகள் மாறுறதுன்னு சொல்லி சுவாமியின் உருவங்கள். அப்படியா? மன்னிக்க வேண்டும், தண்டாயுதபாணி சுவாமி கோவில், தண்டாயுதபாணி. அது ஒவ்வொரு நாளும் அந்த முருக கடவுள் உருவம் அப்படி மாறும், ஒவ்வொரு வடிவத்தில் வருவார் என்ற ஒரு காணொளி பார்த்தீங்கன்னா. பழனி தண்டாயுதபாணி மூர்த்தி வந்தோம்னா இந்த நவபாஷாணம் என்று சொல்லக்கூடிய ஒரு பாஷாணத்தினாலே செய்யப்பட்ட சிலை அது. அது காலையில பார்த்தீங்கன்னாக்கா பாலகுமாரனாக முகம் வரும். மாத்தியானிகம் ராஜா மாதிரி இருப்பார், கிரீடம் எல்லாம் வச்சு ராஜ தர்பார். சாயந்தரம் 6 மணிக்கு கல்யாண கோலத்துல ஒரு மாப்பிள்ளை அப்படி இருப்பார். இரவு சன்னியாசி வேடம். ஆமா ஆமா, அந்த காலம். அதாவது காலையில உதிக்கின்ற செங்கதிர் குமரனாகவும் பாலகன் யௌவனம் விருத்தன் கிழவன் சாமியான். அவ்வளவு அற்புதம். 4 விதமான காலங்கள், 4 காலங்களிலே 4 விதமான அலங்காரங்கள், 4 விதமான பூசைகள், 4 விதமான தரிசனங்கள். ஆமா, அற்புதம். எங்க இருக்கு அந்த கோயில்? பழனி. பால தண்டாயுதபாணி. ஐயா சர்மாயா போயிருப்பார் நினைக்கிறேன். ஐயாவும் போயிருப்பார். நிறைய தரம் போயிருக்கேன். இல்ல, நானும் போயிருக்கிறேன் பழனிக்கு. அதான் ஒரு கேஸுக்கு போனா என்ன கேட்பாங்க, உங்களோட வழக்கு காயா பழமான்னு கேட்பாங்க. பழம்னா ஜெயிச்சது சொல்லலாம். அப்ப பழனி. அங்க போய் வாரவங்களுக்கு, திருப்பதி போய் வாரங்கள பெரிய மாற்றங்கள் கொடுக்கும். சிறப்பாக ஏற்படும். பக்தியால் நான் உன்னை பலகாலம் பக்தியே மா திரு புகழ் பாடி. அவ்வளவுதான். ஊட்டி கொடைக்கானல் போறாக்கெல்லாம் பழனியை தாண்டி தான் போக வேண்டியிருக்கும். பழனி பார்த்து போறோம். இந்த பழனியில ரயில்வே பீடர் ரோட்னு சொல்லி பழனி அடிவாரத்துல இருந்து பஸ் ஸ்டாண்ட் கழிச்சு அங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு போற பாதையில RNK வேலுசுவாமி சித்த வைத்தியாலய சாலை என்று சொல்லி அந்த காலத்துல ஒரு பெரிய, அதாவது கடலில சித்திர பௌர்ணமி நேரத்துல முப்பு என்று சொல்லி ஒரு சாமான் ஐயா அவர்களுக்கு தெரியும். முப்பு என்ற ஒரு இதை எடுத்து கடல்ல இருந்து வரக்கூடிய ஒரு நுரை, அந்த நுரையில இருந்து தயாரிக்கப்படுற அந்த முப்பு, இந்த முப்பு சேர்த்து சித்தர்கள் அந்த காலத்துல சித்த மருத்துவத்துல அந்த முப்பை சேர்ப்பார்கள். அதாவது சாதாரணமாக 80% சித்தி அளிக்கக்கூடிய அந்த மருந்து அந்த முப்பு சேர்க்கும் போது அது 100% பலன் கொடுக்கும் என்றது இது. ஆகவே இந்த முப்புக்காக இந்த RNK வேலுசுவாமி சித்த வைத்தியசாலை என்று சொல்லி அங்க இருந்தது.
அவருடைய புத்திரர்கள் சிவசுப்பிரமணியவும் பிறகு அதுக்கு பிறகு மகாராசா அப்படி என்று சொல்லி பிள்ளைகள் தொடர்ச்சியாக இப்ப 3வது ஜெனரேஷன் 4வது ஜெனரேஷன் வந்து விட்டது. அந்த காலத்துல வந்து அதாவது கொக்குவில் யாழ்ப்பாணம் நாச்சிமார் கோயிலில் கூட அவர் சிவசுப்பிரமணியவும் வந்து ஒரு டிஸ்பென்சரி, அதாவது ஒரு அலுவலகம் வச்சிருந்தார். அடிக்கடி இங்க வருவார், மலேசியா போவார், சிங்கப்பூர் போவார், தாய்லாந்து, இப்படியாக எங்களுடைய தமிழர்கள் இருக்கக்கூடிய பிச்சி தீவுகளுக்கு எல்லாம் போய் வந்து அப்படியான இது செய்து கொண்டிருந்தார். ஆகவே நான் ஒரு தடவை போயிருந்தேன் பழனிக்கு. ஏனென்றால் எங்களுடைய அப்பா வந்து தன்னுக்கு அந்த சில செந்துரங்கள் வந்து செய்ய முடியாது, அவ்வளவுக்கு விலை கூடின இது. அதுக்காக அப்பா வந்து சிவசுப்பிரமணியமும் அவர்களுக்கு கடிதம் எழுதுவார், இப்படி இந்த மருந்து எனக்கு தேவை, அதை அனுப்பி வையுங்கள் என்று சொல்லி அவர்கள் அங்கிருந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணி இதுல பார்சல் பண்ணி அனுப்பி வைப்பார்கள். அப்படியாக நான் 87 கூட போயிருந்தேன் பழனிக்கு. அப்படியே அந்த அவ்வளவு தொடர்புகள். நீங்க சொன்ன மாதிரி அந்த உப்புல சூர்ணம் இருக்கிற மாதிரி தான் அந்த முருகன் நவபாஷாணத்துடைய ஒரு சூர்ணம். அந்த பஞ்சாமிரத அபிஷேகம் பண்ண உடனே அந்த பஞ்சாமிரதத்தை சாப்பிடுவதனாலே சர்வ ரோக நிவாரணின்னு சொல்றாங்க. ஆனா இங்க உள்ள கோயில்கள் எல்லாம் அந்த நவபாஷாணம் அந்த நவபாஷாணம் தொடாததுனால பழனி பஞ்சாமிரதம்னா ஒரு விசேஷம். அதாவது அந்த ஆலயம் வந்து நாங்களா கட்டப்படல, சித்தர்கள், யோகர் போகர்னு சொல்லக்கூடிய சித்தர்களாலே செய்யப்பட்ட ஸ்தலம்தான் பழனி என்று சொல்லிக்கொண்டு தொடர்ந்து பேசுவோம். வாங்க. நேரமாகி விட்டதையா, நாங்கள் முட விட்டுக் கொள்வோம். நாங்கள் தொடர்ந்து அடுத்த வார்த்தை சம்பந்தமா பேசுவோம் என்று சொல்லிக்கொண்டு நிறைவுக்கு கொண்டுருவோம். என்னம்மா? நன்றி ஐயா. ஆறு தளந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வப்பை குருசை தனியர் வாழ்க, குடம் வாழ்க, செவ்வழேடி மஞ்சை வாழ்க, ஆணியன் நடக்கும் வாழ்க, மாநிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம் சொல்லி நடாமவனுக்கும் உங்களுக்கும் கேட்டுக்கொண்டிருந்த பங்கு கொண்ட அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். நன்றி எல்லோருக்கும், நன்றி, வணக்கம். வாழ்த்துக்களும் வணக்கமும் எல்லோருக்கும் இந்த வாரம் சிறப்பான வாரமாகவே வாழ்த்துக்களை கூறுகின்றோம். நன்றி, நன்றி. நிறைவுக்கு வருகின்றது ஆன்மீக பாலம் தொகுப்படும் மதிப்புக்குரிய ராமநாதன் குருக்கள் ஐயா அவர்கள். வாரம் இன்று 614 இணைந்திருந்தோம். ஐயாவிற்கும் இணைந்த எல்லோருக்குமே நன்றி, வணக்கம்.